அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, நாங்கள் அனைவரும் 4வது நோன்பை நோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது முதலாவது பகுதியில் அரைவாசி எங்களை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்ற ரஹ்மத்துடைய பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பதுவாக்களுக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அதுல முதலாவது பதுவா என்னவென்றால், சாபம் என்னவென்றால், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில நோன்பு பிடிக்கவில்லையோ, ஏனைய விடயங்களை செய்யவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பதுவாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே வைத்து ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஆமீன், யார் தன்னுடைய தாய் தந்தை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். அதற்கு ஆமீன் என்றார்கள். அதே போல இன்னும் ஒரு ஆமீனை சொன்னார்கள். இப்படியான 3 பதுவாக்களை செய்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் வானம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு ஆமீன் சொன்னவர் முழு உலகத்துடைய மக்களின் தலைவர், முழு சமுதாயத்துடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த பதுவாவும் அந்த ஆமீனும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த ரமலானை அடைந்த நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எம்மில் அதிகமானவர்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானும் தராவீகும் என்று பார்த்தால், தராவீக்கு பள்ளி வாயில்களில், அதாவது கிராமப்புறங்கள் தான் இப்படியான ஒரு நோய் இருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய வயோதிபர்கள் மாத்திரம், 4-5 வயோதிபர்கள் மாத்திரம். 4வது நோன்பு கூட கலியல்ல. தராவீ துறைக்கு சம்பூர்ணமாக மக்கள் இல்லை, ஆண்கள். அந்த அளவுக்கு இபாதத்துல எமது மக்கள் பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் படித்து தரக்கூடிய பாடம் தக்குவா. இந்த பள்ளிவாசல்கள்ல நாங்கள் ஒரு மாமூலை இபாதத்துக்களுடைய சூழலை ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இன்னல்லாஹு லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். அல்லாஹ் நல்லவனுடைய கூலியை ஒருபோதுமே வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே நாங்கள் எவ்வளவு நல்ல அமல் செய்கின்றோமோ, ஃபமய்யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா. யார் அனுப்பிரமாணமாவது நன்மை செய்கின்றாரோ அதையும் அவர் கண்டுகொள்வார். ஃபமய்யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ர யரா. யார் ஒரு அனுப்பிரமாவது பாவம் செய்கின்றாரோ, கெட்ட விஷயங்களை செய்கின்றார்களோ அதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். மரணம் எங்களை காத்துக் கொண்டிருக்கின்றது. மௌத் எங்களுடைய பிறடி நரம்புக்கு பின்னால் இருக்கின்றது. தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ரமலான சுகதேகியாக ஆரோக்கியமாக இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே யாரும் வீணடித்து விடாதீர்கள். வீணடித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப நாங்கள் சுகதேகியாக இருக்கோம். அடுத்த ரமலான்ல நோயாளியா அல்லது மண்ணறையிலையா யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. எனவே தந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதே போல அதிகமான குர்ஆன்களை ஓதுங்கள், அதிகமான தஸ்பீஹாத்துக்களை செய்யுங்கள், அதிகமான திக்ர்களை செய்து கொள்ளுமாறும் மிகவும் உங்களிடத்தில் உருக்கமாக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில இன்றைய கேள்வியா 10 கேள்வி அமைய போகின்றது. அந்த 10 கேள்விக்கும் சரியான விடையை உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. சரியான பதிலை எழுதி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்குமாறும், அதோட எங்களுடைய இந்த யூடியூப் தளம், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ணுகின்றோம். அந்த யூடியூப் தளத்தை கட்டாயம் நீங்க பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களும், இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், இந்த வீடியோ முழுமையாக பார்த்து விடுமாறும் உங்களிடத்துல பணிவாக வேண்டிக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. ஒரு பட்டனை கிளிக் செய்தது மட்டும்தான். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்களை கட்டாயம் முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்குரிய இன்ஷா அல்லாஹ் நீங்க சரியான பதில் எழுதி அதை குழுக்கள் முறையில் தெரிவு செய்யக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெருமதியான பரிசுகள் வழங்கப்படும் என்பதில 2வது கருத்துக்கு இடமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த நாட்டில், எந்த ஊரில் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு, எத்தனையாம் மாதம், எத்தனையாம் தேதி பிறந்தார்கள், எத்தனையாம் ஆண்டு ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு மரணித்தார்கள்? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, முஹத்தா என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? முஹத்தா என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? 3வது கேள்வி, கிதாபுல் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? கிதாபுல் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? 4வது கேள்வி, கணவன் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் எவ்வளவு காலம் இதா இருக்க வேண்டும்? கணவன் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் எவ்வளவு காலம் இதா இருக்க வேண்டும்? 5வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று சொன்னார்கள். அதாவது இவர் பள்ளிப்புறா என்று சொன்னார்கள். அந்த சஹாபியின் பெயர் யாது? அந்த சஹாபியின் பெயர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து, நபி தோழரை பார்த்து ஹமாமத்துல் மஸ்ஜித் பள்ளிப்புறா என்று சொன்னார்கள். அந்த நபி தோழர் யார்? 6வது கேள்வி,
தற்காலிகமாக திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தாரை தருக. தற்காலிகமாக திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களில் ஒரே ஒரு கூட்டத்தாரை தருக. அடுத்த கேள்வி, அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாக்களில் 4வது இறக்கப்பட்ட சூறா எது? 4வது சூறாவுடைய பெயர். 8வது கேள்வி, தொழுகையில் துஆவுல் இஸ்திஃப்தா எனப்படுவது யாது? தொழுகையில் துஆவுல் இஸ்திஃப்தா என்பது யாது? 9வது கேள்வி, ஜபீரத் என்பதன் பொருள் என்ன? ஜபீரத் என்பதன் பொருள் என்ன? 10வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல எதிரிகள் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது பல எதிரிகள் இருந்தார்கள். அவர்களின் மூவரின் பெயர் தருக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பரப்புகின்ற வேளையில் பல எதிரிகள் இருந்தார்கள். அவர்களின் மூவரின் பெயரை தருக. இன்றைய வினாக்கள் 10 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. 10 வினாவுக்கு உங்களுக்கு நேரம் எடுத்து யாரிடத்தில் கேட்டாவது, எங்கே சரி ஆராய்ச்சி செஞ்சாவது, எதில் சரி பார்த்து இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.